Hello students, welcome to 5th standard English class. I am going to teach about the Term 3 Lesson 1 topic 5 detectives. Okay, listen. It was a sunny afternoon after a long time in Ooty. Arul and Amuda were sitting on their balcony. அதாவது கொஞ்சம் வெயிலான ஒரு மத்தியான பொழுது அந்த டைம் வந்து ஊட்டியில் இருக்காங்க. அருள் அண்ட் அமுதன் வேர் சிட்டிங் ஆன் தேர் பால்கனியில் அருணும் அமுதனும் என்ன செய்ய உட்காந்துருக்காங்க. த லாஸ்ட் 3 occasions வேர் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் தம் ஆஸ் தே வேர் இன்வால்வ் இன் சால்விங் 3 மிஸ்டீரியஸ் கேசஸ் இன் தேர் சிட்டி. அதாவது அந்த நகரத்தில் வந்து ஒரு 3 மர்மமான வழக்குகளை தீர்ப்பதில் இவங்க ஈடுபட்டிருந்தபடினால அவங்களுக்கும் கடந்த 3 விடுமுறைகள் ரொம்ப உற்சாகமாக என்ன செய்து கழிந்தது. தே மிஸ்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி அண்ட் ஃபாத்திமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க 3 பேர் ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி அண்ட் ஃபாத்திமா. தே கால்டு தம்செல்ஸ் த 5 டிடெக்டிவ்ஸ் ஆர் 5D. இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு இந்த 5 பேரே 5 டிடெக்டிவ்ஸ் அல்லது 5D அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. They were very famous in Ooty for their courage and skill. ஊட்டியில் இவங்க 5 பேர் ரொம்ப ஃபேமஸ். இதனால் அவங்களோட திறமை தைரியத்துக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. The police appreciate 5D for their admirable acts. அந்த காவல்துறை கூட அவங்கள வந்து இவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பார்த்து அவங்க கூட என்ன செய்தாங்க, இவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. அமுதா அண்ட் அருள் மிஸ்ட் பேப்லோ. அவங்க அமுதாவும் அருளும் பேப்லோவை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. Pablo was Srijit's dog. அது யாரும் இல்லை, ஸ்ரீஜித்தோட டாக். He played an important role in solving the mysteries. அதுவும் அந்த டாகும் அவங்களோட அந்த மர்மங்களை கண்டுபிடிப்பதில் ரொம்ப என்ன செய்தாங்க, ஆக்டிவாக இருந்தது. ஆஃப்டர் எ வீக், அதாவது ஒரு வாரத்திற்கு பின்பு, Srijit, Jessie, Fatima and Pablo came to Amudan and Arul's house. ஒரு வீக்குக்கு பிறகு ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமா அண்ட் பேப்லோ எல்லாரும் என்ன செய்யாங்க, அமுதா அண்ட் அருளோட வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. பேப்லோ வாஸ் ஜம்பிங் வித் ஜாய் அண்ட் கண்டினியூஸ்லி வேகிங் ஹிஸ் டெயில். இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா அந்த பேப்லோ ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன செய்து தன்னோட வால் ஆட்டி துள்ளி குதித்தது. அமுதா, ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு see you all. அமுதா சொல்கிறேன், உங்களை ரொம்ப பார்த்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு நினச்சிடா சொல்கிறேன். அருள், நவ் we can all head to solve a mystery. It will make our occasion interesting. அருள் சொல்கிறேன், இப்பொழுது நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம், இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். அது நம்ம இந்த விடுமுறை என்ன செய்யும், கொஞ்சம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறான் அருள் சொல்கிறான். ஸ்ரீஜித், மிஸ்ட்ரி மர்மமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜித் கேட்குறான். டிட் சம்திங் ஹேப்பன் இன் த டவுன் ஒயில் ஐ வாஸ் கான். ஸ்ரீஜித் கேட்குறான், மர்மமா நான் இங்கே ஊர்லேருந்து இல்லாத போது ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜித் கேட்குறான். அருள் நோ ஸ்ரீ, நத்திங் அட் ஆல். அருள் சொல்கிறான், இல்லை ஸ்ரீ, எதுவுமே அப்படி நடக்கலை. அமுதா அர்ஜெட் தட் தே ஆல் கோ த டவுன்ஸ் ஃபேர். அமுதா எல்லாரும் என்ன செய்கிறா, அழைத்து கொண்டு என்ன செய்கிறா, அந்த நகரத்தில் ஒரு பொருட்காட்சிக்கு என்று என்ன செய்கிறா, அழைத்து சொல்கிறார். ஷீ டோல்டு தம் அபவுட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ், மெஜிஷியன்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த வேக்ஸ் ஒர்க்ஸ், எ ஸ்டுடியோ வித் மெனி வேக்ஸ் ஃபிகர்ஸ் இன்சைட். அதாவது அவங்க என்ன செய்ய அந்த நகர பொருட்காட்சிக்கு வந்து இவங்களை அழைச்சி சொல்கிறா. அவங்கள்ட்ட சொல்கிறா, அங்கே இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு, விதவிதமான விளையாட்டுகள், மந்திரவாதிகள், முக்கியமான மெழுகு வேலைப்பாடுகள். வேக்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறது மெழுகு வேலைப்பாடுகள், அதாவது மெழுகு சிற்பங்களை கொண்ட கலைக்கூடம் ஆகியனை பற்றி கூறினார். அதாவது மெழுகு சிற்பம்னு சொல்லும்போது மனுஷங்களை மாதிரியோ மிருகங்கள் இல்லைங்க வேறு ஏதாவது பற்றி அது மாதிரி என்ன செய்வாங்க, மெழுகு வச்சு என்ன பண்ணுவாங்க. ஆஃப்டர் எ லாட் ஆஃப் பஸ்டிங் எவ்ரி ஒன் அக்ரி டு கோ. எல்லாரோட வற்புறுத்தலுக்கு பிறகு எல்லாரும் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே போகிறாங்க. ஆன் தேர் வே பேக் தே சா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஆன் ஹிஸ் பைக்.
அப்படியே அவங்க போய் கொண்டிருக்கும்போது அந்த காவல் ஆய்வாளர் அவரோட பேர் வந்து வேலாயுதம். அவர் வந்து அவரோட பைக்கில் என்ன செய்கிறாரு போகுதா பார்க்குறாங்க. ஹீ வாஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் த ஏரியா. அவர் அந்த ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஹேஸ் பீன் வெரி பிஸி தீஸ் டேஸ் செட் அமுதா. அமுதா சொல்கிறா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு. திஸ் மேட் த குரூப் கியூரியஸ் அபவுட் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் தியர் சிட்டி தட் தே ஹேட் நோ க்ளூ ஆஃப். இவர் பிஸியாக இருக்கனால அப்போ இங்கே ஏதாவது ஒன்று நடக்க போகுது, ஏதாவது ஒரு இது கண்டிப்பாக இருக்கும், அதை பற்றி நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அவங்க 5D என்ன செய்து ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மண்டே. Jessie overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. அப்படியே இருக்கும்போது மண்டே வருது. மண்டே வந்து ஜெஸ்ஸி என்ன செய்கிறா, அவங்க அப்பா வந்து ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அருங்காட்சியில் ஏதோ ஒரு கொள்ளை செய்தியை பற்றி என்ன செய்கிறா, இவளுக்கு வந்து இவள் வந்து என்ன செய்கிறா தான் கேட்குறா. ஜெஸ்ஸி ரஷ்ட் டு see her friends in the morning and told them what she heard. ஓடி போய் விரைவாக என்ன செய்கிறா, அவளோட நண்பர்கிட்ட போய் என்ன செய்கிறா சொல்கிறா. ஸ்ரீஜித் ஓ நவ் ஐ நோ வாட் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இஸ் அப் டு. இப்போ தான் புரியுது ஏன் அவர் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப அவர் ரொம்ப விரைவாக இருந்தது, ரொம்ப பிஸியாக இருந்தது இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறான். ஜெஸ்ஸி லெட் us solve this case before he does. நம்ம என்ன செய்வோம், அவருக்கு முன்னாடி நம்ம இந்த வழக்கை என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறோம். ஸ்ரீஜித் ஐ ஃபீல் we will find more clues if we are near the city area. நம்ம என்ன செய்வோம், நகர பகுதிக்கு அருகில் போனால் தான் அதிக தகவல்களை என்ன செய்யும் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். we will also be able to observe more things. அதனால் நம்ம என்ன செய்வோம், அதிக காரியங்களை நம்ம பார்க்கணும், எல்லா இடத்தையும் உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். I will disguise myself as that old man we saw on the street. அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த தெருவில் இப்போ அவங்க ஃப்ரெண்டில் ஒரு முதியோர் போயிட்டு இருந்தார். இந்த முதியோரை போல் நான் என்ன செய்தேன், வேடம் அணிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன், அங்கே போய் உட்காறேன். எவ்ரி ஒன் அக்ரி டு, எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீஜித் ட்ரெஸ்ட் ஆஸ் டு த ஓல்டு மேன் ஒரு ட்ரெஸ் பண்ணுறான். ஸ்ரீஜித் சாட் ஆன் த ஓல்டு மேன்ஸ் பெஞ்ச். ஒரு அந்த ஓல்டு மேன் அந்த அந்த ஒரு அந்த இருக்கையில் அந்த இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மேன் இருந்தது போல் அதே இருக்கையில் என்ன செய்யான், இவன் போய் உட்காரான். காஃப் அண்ட் ஸ்டிட் லைக் ஹிம். என்ன செய்கிறான், கொஞ்சம் யாரும் அவனை கண்டுபிடிக்கக்கூடாத மாதிரி முதியோர் மாதிரி என்ன செய்கிறான், இருமி பெருமிச்சு விட்டு அப்படியே உட்காந்துருக்கான். நோ ஒன் குட் ரெகக்னைஸ் ஸ்ரீஜித். யாரால இது ஸ்ரீஜித் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சூன் எ மேன் ஆன் ஏ சைக்கிள் கேம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு த ஓல்டு மேன். அப்படி இருக்கும்போது சடனாக அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு சைக்கிளில் வந்து ஒரு மேன் வந்து அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து அந்த அதாவது அந்த ஸ்ரீஜித் அதாவது முதியோர் மாதிரி வேடம் அணிந்திருக்கு அந்த அவங்க பக்கத்தில் என்ன செய்ய உட்காந்து. ஹீ செட் வேர் ஹாவ் யூ பீன் சின்ஸ் எஸ்டர்டே. அவனை கேட்குறான், நேற்றிலேருந்து உங்களை காணலையே, நீங்கள் எங்கே சென்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் கேட்குறான். டேக் திஸ். அப்போ அவன் ஒரு இதை கொடுக்குறான், இதை பிடிங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். த மேன் ஹேண்டட் ஓவர் ஸ்ரீஜித் எ பேக்கெட் ஆஃப் சாக்லேட் அண்ட் வெண்டு. ஒரு பேக்கெட்டு சாக்லேட் மிட்டாய் என்ன செய்கிறான் கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான் போயிடான். ஸ்ரீஜித் took the chocolate and kept it in his pocket. அதை பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் பையில் என்ன செய்கிறான் வைக்கிறான். He saw the real old man coming in his direction from other side. அதாவது அப்படியே இருக்கும்போது உண்மையான அந்த ஓல்டு மேன் என்ன செய்கிறான், அங்கே மறுபுறத்தில் இந்த என்ன செய்யான் வருவதை அவன் பார்க்குறான். He also saw Inspector Velayudham rushing out of a shop towards him. அப்படியே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் என்ன செய்கிறான், ஃபாஸ்ட்டாக ஓடி என்ன செய்கிறான், இவனை நோக்கி என்ன செய்கிறான் வர்றாங்க. ஃபாத்திமா அண்ட் ஜெஸ்ஸி வேர் வாட்சிங் ஆல் திஸ் ஃப்ரம் அஃபர். ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமா ஜெஸ்ஸி அங்கே தூரத்துலேருந்து இங்கே நடக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. தே காட் ஒரிட் அண்ட் ரஸ்ட் வித் ஃபேப்லோ டுவர்ட்ஸ் த இன்ஸ்பெக்டர். அவங்க அப்படியே ஓடி அதாவது கவலை அடைந்து என்ன செய்யலாம், ஃபேப்லோ கூட அந்த ஆய்வாளர் அந்த வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் பக்கத்தில் ஓடி ஸ்டார்டட் பார்க்கிங் அண்ட் ஜம்பிங் ஆன் த இன்ஸ்பெக்டர். ஃபேப்லோ என்ன செய்யுது, அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே என்ன செய்யுது, குறைச்சி நல்லா துள்ளுது. த இன்ஸ்பெக்டர் வாஸ் அனாய்டு வித் த டாக். அவர் அந்த டாகை பார்த்த உடனே ரொம்ப கோபம் கொள்கிறாரு. ஸ்ரீஜி சா இட் ஹாஸ் எ சான்ஸ் டு ரன் ஃப்ரம் ஹியர்.
ஸ்ரீஜித் இதை பார்க்குறான், இதுதான் நம்மளோட நம்மளுக்கு நல்ல கிடைச்ச சான்ஸ், இதுலேருந்து நம்ம எப்படியாவது ஓடிடுவோம் அப்படின்னு. ஹீ ஹிட் இன் எ புஷ் நியர்பை, அவன் ஓடி போய் ஒரு புதருக்கு பக்கத்தில் என்ன செய்கிறான், சாடி போகிறான். இன்ஸ்பெக்டர் வேலாயுதர் ரேன் டுவர்ட்ஸ் த ஓல்டு மேன் அண்ட் காட் ஹிம், அவர் ஓடி என்ன செய்கிறாரு, வராரு, அந்த ஓல்டு மேனை என்ன செய்கிறாரு, பிடிக்கிறாரு. தென் ஹீ ஆஸ்க்ட் டு கிவ் த சாக்லேட், அவன்கிட்ட சாக்லேட் கேட்குறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் பிடிச்சது யார், உண்மையான அந்த ஓல்டு மேன் என்ன செய்கிறாரு, இப்போ பிடிக்கிறாரு. அவன்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு பொட்டலம் ஒரு மிட்டாய் சாக்லேட் தந்தாங்க இல்லை, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன்கிட்ட கேட்குறாரு. த ஓல்டு மேன்ஸ் பஸ்ட், அவருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இவன் குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் டுக் த ஓல்டு மேன் டு த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் லாக்ட் ஹிம், அந்த ஓல்டு மேன், அந்த உண்மையான ஓல்டு மேனை கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாருன்னா அந்த சிறைச்சாலையில் அந்த இதில் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் பூட்டி என்ன செய்கிறாரு, வைக்கிறாரு. ஓகே, let us to continues next class.